ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशातदेशतारिणे जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्णा 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 हरे 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 राम हरे राम। क्षत्रिय रुधिरमयि जगदपगत पाप स्नपयसि पयसि समित भवतापम् स्नपयसि पयसि समित भवतापम् केशवतीर्था भृगुपतिरूपा केशवतीर्था भृगुपतिरूपा जय जगदीश हरे जय जगदीश हरे जय जगदीश हरे हरे कृष्णा। பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவத்தினுடைய 2ஆம் ஸ்கந்தம் 7வது அத்தியாயம் அவதாரங்களும் அவர்களின் குறிப்பிட்ட கடமை. அதுல இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் வந்து 22வது பதம். சத்ரம் ஷயாய விதுனோபபிரதம் மகாத்மா பிரம்மத்ருக்குச்சித பதம் நரகார்த்தி லிப்சு உத்தந்தி அசாம் அவனிகண்டகம் உக்ரவீரியஸ் த்ரி சப்த கிருவ உருதார பரஸ்வதேன. சத்திரியர்கள் என்று அழைக்கப்படும் ஆட்சி புரியும் நிர்வாகிகள் நரகத்தில் துன்பத்தை அனுபவிக்க விரும்பி பகவான் அடையும் பாதையிலிருந்து வழி தவறி சென்றனர். அப்போது பகவான் பரசுராம ரிஷியாக தோன்றி பூமியில் முக்களாக காணப்பட்ட தேவையில்லாத அரசர்களை அழித்தார். இவ்வாறு கூர்மையான தமது கோடாரியால் சத்திரியர்களை அவர் 37 தடவை பேருடன் அழித்தார். ரைட். அப்போ இந்த அத்தியாயத்துல பகவானுடைய பல்வேறு அவதாரங்கள், அந்த அவதாரத்துடைய நோக்கம், ஏன் பகவான் கிருஷ்ணர் இந்த பூமியில அவதரிக்கிறாரு, அவரே நிறைய அவதாரம் எல்லாம் பண்றாரு, அந்த அவதாரங்களுடைய நோக்கம் என்ன, அதெல்லாம் சொல்லித்தராரு. சரி, பகவான் ஏன் இந்த பூமியில அவதரிக்கிறாரு தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? பகவான் யாரு? பகவான் யாரு? கடவுள் நிறைய இருக்காங்க. இல்ல நமக்கு அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ பகவான் அப்படின்னா சோ பகவான் அப்படின்னு சொன்னா அவர் வந்து அவரை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை, அவருக்கு சமமானவர் யாரும் கிடையாது. ந சம அதிகசி திசதே ந காரணம் கர்ணம் செவித்ததே ந சம அதிகசி திசதே பராச சக்தி விவிதைவ சூயதே சாவாபதி ஞான பலாக்கியாச்சு. ஒன்றும் புரியல. சோ பகவான் சொன்னா கிருஷ்ணர். கிருஷ்ணருக்கு சமமானவர் யாரும் கிடையாது, கிருஷ்ணரோட உயர்ந்தவர் யாரும் கிடையாது. அவருடைய சக்தி வந்து எல்லையற்றது. நிறைய சக்தி இருக்கு. கிருஷ்ணாவுடைய சக்தி வந்து எல்லையற்றது. அவருக்கு சமமானவரோ அவரை விட உயர்ந்தவரோ யாரும் இல்லை. அவர் வந்து கிருஷ்ணர் வந்து தன்னுடைய காரணமற்ற கருணையினால பகவான் ஒரு ரொம்ப கருணையோடு இந்த பூமியில தோன்றுகிறார், இந்த பூமியில அவதரிக்கிறார். அப்போ பிரபுபாதர் என்ன சொல்றாரு? பிரபுபாதர்னா இவர்தான் இயக்கத்தோட ஸ்தாபகாச்சாரியர். பிரபுபாதர் கிருஷ்ணரை பார்த்திருக்காங்களா? என்ன செய்யுதா? கிருஷ்ணரை பார்த்திருக்காரான்னு கேக்குறியா? பார்த்திருப்பாரு. ஏன்? அவர் தூய பக்தராச்சு. அவங்க எப்பவுமே பகவானுடைய உலகத்துல இருந்தா வந்தாங்க. தூய பக்தர்கள்லாம் ரொம்ப நல்ல பக்தர்கள், அவங்க எல்லாம் ஆச்சாரிய குருமார்கள், அவங்க எல்லாம் பகவானுடைய உலகத்துல தான் வந்திருக்காங்க. ரைட். அப்போ எதுக்கு இப்ப பிரபுபாரை பத்தி சொன்னேன்? இல்ல ஏதோ சொல்ல வந்து பிரபுபாதர் பிரபுபாரை பத்தி பேசுறேன். ஏதோ சொல்ல வந்து நீ பேசுனது எனக்கு மைண்ட் சரி.
பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியர் வந்து நமக்கு கிருஷ்ணர் யாருன்னு சொல்லித்தராரு. கரெக்ட். கிருஷ்ணர் பிரபுபாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரபுபாதர் தான் நமக்கு குரு, நம்முடைய பரம் குரு, இந்த இயக்கத்துடைய இஸ்கானுடைய அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்துடைய ஸ்தாபகாச்சாரியர். பிரபுபாதர் தான் நமக்கு டீச்சர், குரு. அவர் என்ன சொல்றாரு, இந்த உலகம் படைச்சிருக்காங்க இல்லையா, இந்த உலகம் கிருஷ்ணர் தான் படைச்சார். பகவான் தான் இந்த உலகம் படைச்சிருக்காரு. பகவான் எதுக்காக படைச்சிருக்காரு சொல்றாரு. பகவான் எதுக்காக படைச்சிருக்காரு அப்படின்னா, மொத்த பௌதிக படைப்பும் வீழ்ந்த ஆன்மாக்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குவதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த வீழ்ந்த ஆன்மாக்கள் உன்னதமான தந்தையின் விருப்பத்துக்கு எதிராக செயல்பட்டதால் பௌதிக இயற்கையால் பந்தப்பட்டுள்ளனர். இந்த பௌதிக இயற்கையின் சக்தி ஒருவரை படிப்படியாக நிரந்தரமான வலியும் துன்பத்தையும் நரக வாழ்வை நோக்கி அழைத்துச் செல்கிறது. நியமிக்கப்பட்ட சட்ட ஒழுங்குகளையும் சட்ட விதிமுறைகளையும் எதிர்ப்பவர்கள் பிரம்மோஜித பதர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். அதாவது பரம சத்தியத்தின் பாதைக்கு எதிராக செல்பவர்கள் என்பது இதன் பொருளாகும். இவர்கள் தண்டனை ஏற்பதற்கு கடமைப்பட்டவர்களாவர். சோ இந்த ஜட உலகத்துல, இந்த பூமியில பௌதிக லோகத்துல நம்ம எல்லாம் இருக்கோம். ஏதாவது கஷ்டம் வந்துட்டே தான் இருக்கு. உடலால கஷ்டம் வருது, இயற்கையினால கஷ்டம் வருது, மற்ற ஜீவராசியால கஷ்டம் வருது. அத்தியாத்மிக், அதி பௌதிக், அதி தைரிக் 3 வகையான துன்பம் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே 3 வகையான துன்பம் அப்பவே இருக்கு. ஏதாவது தொந்தரவு இருந்துட்டே இருக்கு. அப்போ பகவான் என்ன பண்றாரு, இப்போ நம்மளுடைய அப்பா அம்மா எப்படி நம்ம கிட்ட ரொம்ப அன்பா இருப்பாங்களோ, அந்த மாதிரி கிருஷ்ணர் நம்ம மேல ரொம்ப அன்பா இருக்கு. அதனால கிருஷ்ணர் நம்ம மேல ரொம்ப அன்பா இருக்கிறதுனால அவர் இந்த பூமியில அவதாரம் பண்றாரு. அவர் இந்த பூமியில அவதாரம் பண்றது எதுக்குன்னு பகவத்கீதை சொல்றாரு. ஏன் கிருஷ்ணா இந்த பூமியில அவதாரம் பண்றாரு? சொல்லுங்க, ஸ்லோகம் என்னது? எஸ். யதா யதா ஹி தர்மஸ்ய க்லானிர்பவதி பாரத அப்யுத்தானம தர்மஸ்ய ததாத்மானம் சுஜாம்யகம். யதா யதா ஹி தர்மஸ்ய க்லானி. தர்மம் அப்படின்னா ஒரு விஷயத்த உறுதியா பிடிச்சு நிக்கிறது. தர்மம்னு சொன்னா ஒரு விஷயத்த உறுதியா பிடிச்சு நிக்கிறது. கணவனுடைய தர்மம் மனைவியை நல்லா கவனமா பார்த்துக்கணும். எப்போ ஒரு ஆண் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரோ, அந்த ஆண் என்ன பண்ணும், மனைவியை நல்லா கவனிச்சுக்கணும். அது அவருடைய தர்மம். அதுல உறுதியா இருக்கணும். அதுதான் தர்மம். அதை பிடிச்சு நிக்கணும். மனைவியோட தர்மம் கணவனுக்கு சேவை பண்ணணும். பெற்றோர்கள் தர்மம் பிள்ளைகளை பார்த்துக்கணும். பெற்றோருடைய தர்மம் என்னது? பிள்ளைகளை பார்த்துக்கணும், நல்லா படிக்க வைக்கணும், அவங்க நல்லா கவனிச்சுக்கணும். பிள்ளைகளுடைய தர்மம் என்னது? அப்பா அம்மாவை கவனிச்சுக்கணும். நம்மளை கவனிச்சுட்டு அப்பா அம்மாவை நம்ம கவனிச்சுக்கணும். அப்படி விட்டுறக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் அப்பா அம்மாவை கவனிச்சுக்கவே மாட்டேங்கிறோம். சோ நமக்கு அப்பா அம்மாவை தான் எல்லாம். சோ நம்ம என்ன பண்ணணும், அப்பா அம்மா நம்ம கவனிச்சுக்கிட்டாங்க, நம்ம அப்பா அம்மா கவனிச்சுக்கிட்டு பிள்ளைக்கு. இது மாதிரி ஒரு தர்மம் இருக்கு. பெற்றோருடைய தர்மம், பிள்ளையோட தர்மம், கணவருடைய தர்மம், மனைவியோட தர்மம், அப்புறம் ஆசிரியருடைய தர்மம், மாணவருடைய தர்மம். ஆசிரியருடைய தர்மம் என்னது? பகவானுடைய பக்தி எல்லாம் சொல்லி கொடுக்கணும் குழந்தைகளுக்கு. மாணவருடைய தர்மம் என்னது? அது ஒழுங்கா படிக்கணும். பகவத்கீதை என்ன, பாகவதம் என்னது, ராமாயணம் என்ன, மகாபாரதம் என்ன, இது படிக்கணும், கேட்கணும். மாணவர் தர்மம், மாணவர் வாழ்க்கையினாலே படிக்கிறது கேட்கறது. ஆசிரியர்னா டீச் பண்றது, சொல்லி கொடுக்குறது. இப்படி எல்லாருக்கும் ஒரு தர்மம் இருக்கு. அதன்படி நடக்கணும். சொல்லிக் கொடுக்கறது மட்டும் இல்ல, அதன்படி நடக்கணும். ரைட்? சோ இப்படி எல்லாருக்கும் ஒரு தர்மம் இருக்கு. இந்த தர்மம் எல்லாம் எதுக்கு அப்படின்னா, ஒரு ஆசிரியர், ஹரே கிருஷ்ணா, ஒரு ஆசிரியர், மாணவர், பெற்றோர்கள், பிள்ளைங்க, கணவன், மனைவி, தந்தை, இவங்க எல்லாருக்கும் தர்மம் இருக்கு இல்லையா? இந்த தர்மம் எல்லாம் எதுக்குன்னா பகவானை சரணடைறது, பகவானை திருப்திப்படுத்துது. இந்த தர்மத்தோடைய நோக்கமே கிருஷ்ணரை அடையிறதுக்கு தான், கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்துறது தான். கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்தினா நம்ம சந்தோஷமாயிடுவோம். அப்போ இந்த மாதிரி பல்வேறு தர்மங்கள், யாரெல்லாம் இந்த தர்மத்தை ஒழுங்கா பண்ணி பகவானை வழிபடுறாங்களோ அவங்க பகவானுடைய ஆசீர்வாதம் பெறுவோம். யாரெல்லாம் வந்து தர்மம் ஒழுங்கா ஃபாலோ பண்றாங்களோ. ஓகே, ஆஸ் அ ஸ்டூடெண்ட், நான் ஒரு மாணவன் என்ன பண்ணணும்? பகவத்கீதை படிக்கணும், பாகவதம் படிக்கணும், ராமாயணம் படிக்கணும். ஒரு டீச்சர் இதை சொல்லிக் கொடுக்கணும். ஒரு பேரண்ட், ஒரு பெற்றோருடைய தர்மம் என்னன்னா, குழந்தைகளுக்கு எப்படி கிருஷ்ண பக்தி பண்ணணும், எப்படி பகவானை பூஜை பண்ணணும், எப்படி அவரை வழிபடணும், எப்படி நமஸ்காரம் பண்ணணும், எப்படி குருகிட்ட போய் பாடம் கத்துக்கணும், இதெல்லாம் அப்பா அம்மா சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைகள் அதுபடி செய்யணும். இப்படி இதெல்லாம் தர்மம் இருக்கு. இதுதான் நம்ம பாரத கலாச்சாரம். அப்போ தந்தைக்கு ஒரு தர்மம் உண்டு, ஆசிரியருக்கு ஒரு தர்மம் உண்டு, நாட்டினுடைய தலைவர் ராஜாவுக்கு ஒரு தர்மம் இருக்கு. அந்த ராஜா என்ன பண்ணணும்னா, நம்ம எல்லாம் பிரஜைகள். ஒரு தலைவர் இருக்காருன்னா தலைவருடைய ஆட்சியில நம்ம இருக்கோம்.
அப்ப ராஜா என்ன பண்ணணும்னா, பிரஜைகள் வந்து நல்ல நல்ல பக்தி பண்றாங்களா, கிருஷ்ண உணர்வுல ஆர்வமா இருக்காங்களா, கிருஷ்ணர் வழிபடுறாங்களா, கிருஷ்ணர் பூஜை பண்றாங்களா, கிருஷ்ணருக்கு நமஸ்காரம் பண்றாங்களா, பகவத்கீதை எல்லாம் ஃபாலோ பண்றாங்களா, இது பார்க்க வேண்டியது ஒரு ராஜாவோட தலைமை, ஒரு தர்மம். ஒரு சத்திரிய ராஜா, ஒரு ராஜாவோட தர்மம் என்னன்னா, அவர் ரொம்ப நேர்மையானவரா இருக்கணும். ஒரு ராஜா எப்படி இருக்கணும்? நேர்மையானவரா இருக்கணும். ராஜா என்ன பண்ணணும்னா, பிரஜைகளை தன் குழந்தைகள் மாதிரி பார்க்கணும். பிரஜைகளை எப்படி பார்த்துக்கணும்? தன் குழந்தைகள் மாதிரி. சோ ராஜா வந்து முதல்ல கிருஷ்ண பக்தரா இருக்கணும். எதா ராஜா ததா பிரஜா, மன்னன் எவ்வளியோ மக்களும் எவ்வளி. அதுதான் பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்றாரு, யத்யத் ஆதரதி சிரேஷ்டா தத்த தேவோதரோ ஜனா சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனுவர்த்ததே. ஒரு பெரிய மனுஷன் எத்தகைய செயலை தீர்மானிக்கிறாரோ செய்யறாரோ எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சரை ஃபாலோ பண்ணுவாங்க, வீட்டுல குழந்தைங்க வந்து ஃபாதர் அண்ட் மதரை ஃபாலோ பண்ணுவாங்க, அப்பா அம்மாவை ஃபாலோ பண்ணுவாங்க, ரைட்? சொசைட்டில இருக்கிற மக்கள் வந்து தலைவர்களை பின்பற்றுவாங்க. அப்ப இவங்கள ஒரு எக்ஸாம்பிள் ஏரியா இருக்கு, ஒரு உதாரணமா இருக்கணும். மெயினா குறிப்பா இவங்க எல்லாருமே கிருஷ்ண பக்தி பண்ணக்கூடியவங்களா இருக்கு. எப்ப வந்து மக்கள் இதை மறந்து போறாங்களோ, நான் வந்து கிருஷ்ணரை வழிபடணும், கிருஷ்ண பக்தி பண்ணணும், இந்த தர்மத்தை நான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத மறந்து போறதா தர்மசிய கிளானி. தர்மசிய கிளானிர் அப்படின்னா அந்த தர்மத்தின் பாலிருந்து விலகரு, பக்தி மார்க்கத்திலிருந்து விலகரு. அப்ப அதை சரி பண்றதுக்காக பகவான் யுகந்தோறும் அவதரிப்பார். பகவான் என்ன பண்றாரு? யுகந்தோறும் அவதரிக்காரு. எத்தனை யுகம் இருக்கு தெரியுமா? எத்தனை யுகம் இருக்கு? சிரிக்கிற? எத்தனை யுகம் இருக்கு? 4 யுகம். என்னென்னது? சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். இந்த மாதிரி யுகந்தோறும் பகவான் அவதரிக்கிறார். எப்பெல்லாம் மக்கள் வந்து கிருஷ்ண பக்தியை மறந்து போயிடுறாங்களோ, எப்பெல்லாம் மக்கள் தர்மத்திலிருந்து விலகி போறாங்களோ, எப்பெல்லாம் மக்கள் பகவான் மேல பக்தி செய்யணுங்கிறத மறந்து போயிடுறாங்களோ, அப்ப அதெல்லாம் ஞாபகப்படுத்து. அப்படி பகவான் யுகந்தோறும் அவதரிக்கிறாரு. ஒரு நிறைய அவதாரம் பண்றாரு. அந்த அவதாரங்கள் எல்லாம் வந்து பாகவதத்தை சொல்லியிருக்கு. பாகவதத்துல ஒரு லிஸ்டே கொடுத்திருக்காங்க, நிறைய அவதாரம் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுலதான் நம்ம போன வாரம் ரிஷபதேவர் அவதாரத்தை பத்தி படிச்சு, இங்க நிறைய அவதாரங்களை பத்தி படிச்சுட்டு இருக்கோம். ராமர், நரசிங்கர், வராகர். இப்ப நம்ம எல்லாருக்குமே 10 அவதாரம் தெரியும் இல்லையா? 10 அவதாரம். அதுல ஒண்ணு வந்து பரசுராம அவதாரம். இன்னைக்கு நம்ம அந்த ஒரு அவதாரத்தை மட்டும் எடுத்து இன்னைக்குள்ள வகுப்புல பகவான் ஏன் பரசுராமர் அவதாரம் பண்ணாரு, பகவான் கிருஷ்ணர் ஏன் வந்து பரசுராமர் அவதாரம் பண்ணாரு. சத்திரிய ருதிரமயி ஜெகதாபகத பாபம் ஸ்ரபயசி பயசி சபித பவதாபம் கேசவ திருதா ரிகுபதி ரூபா ஜெய ஜெகதீஸ்வரே. பகவான் கிருஷ்ணர் ஜெகதீசன், கேசவன். கிருஷ்ணருக்கு நிறைய 1000 பேர் இருக்கு. கிருஷ்ணருக்கு எத்தனை பேர் இருக்கு? 1000. நமக்கு 2 பேர் தான் இருக்கு, அது கூட உருப்படியா இல்ல. பப்பி குப்பின்னு எல்லாம் வச்சிருப்பாங்க. இன்னைக்கு 2 பேர் வச்சிருப்பாங்க. பிரியதர்ஷினி அப்படின்னு பேர் வச்சுட்டு பப்பின்னு கூப்பிடுவோம். பேரு பெருசா இருக்கா, பிரியதர்ஷினின்னு வச்சுட்டாங்க. அப்புறம் எப்படி கூப்பிடுறீங்க? பப்பி பப்பின்னு கூப்பிடுறோம். அது நாய்க்குட்டி கூப்பிடுறோம், அது ஓடி வரும் பாலாட்டி. பப்பி குப்பி நிம்மி ஜிம்மி, நாய்க்குட்டிக்கு வைக்கிற பேர்லாம். சோ பாருங்க, நமக்கு முதல்ல வந்து நிறைய அழகழகான பேர்ல இருக்கு. பகவானுக்கு 1000 பேர் இருக்கு. அதனாலதான் முதல்ல குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்ரீராம், அப்புறம் கிருஷ்ணா, கிருஷ்ணமூர்த்தி, கேசவன், நாராயணன், கோவிந்தன், மாதவன் எல்லாம் பேர் வச்சாங்க. அப்படி அந்த பேர் கூப்பிடும் போதே அவங்களுக்கு பகவானை நினைப்பாங்க. அந்த கிருஷ்ணரும் அவர் பேரும் வேற வேற இல்ல, கிருஷ்ணரும் அவர் பேரையும் வேற வேற இல்ல. கிருஷ்ணரையும் அவர் பேரையும் பிரிக்க முடியாது. ராமா, கிருஷ்ணா, கோவிந்தா அப்படின்னா கிருஷ்ணருடைய நாமமும் கிருஷ்ணருடைய திருநாமம், கிருஷ்ணருடைய பேரும் கிருஷ்ணரும் வேற வேற இல்ல. இல்ல இப்ப நல்லா தூங்கிட்டு இருக்கா யாரு? கீர்த்திகா நல்லா தூங்கிட்டு இருக்கா. எப்படி அவளை எழுப்புவாங்க? கீர்த்திகா அப்படின்னு கூப்பிட்டு திரும்பி பாக்குறா, யாரும் என்ன கூப்பிட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி கிருஷ்ணருடைய பேரை சொன்னா கிருஷ்ணர் வந்து யாரோ என்ன கூப்பிடுறாங்களே அப்படின்னு பாக்குறாரு. நான் பகவான் நாமத்தை சொல்றோம் இல்லையா? ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. அப்படி நம்ம கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லிட்டே இருந்தா கிருஷ்ணர் வந்து கவனிச்சுட்டே இருக்காரு. ஓ, கீர்த்திகா வந்து என் பேரை சொல்லிட்டே இருக்கா. உன் பேர் என்ன சொன்ன? ரோஷினி. ரோஷினி வந்து ஹரே கிருஷ்ணா சொல்றா, அவங்க அம்மா சொல்றாங்க. இப்படி எல்லாம் சொல்லும் போது என்னாகும்? கிருஷ்ணர் வந்து கவனிச்சுட்டே இருக்காரு. கிருஷ்ணர் நம்மளை கவனிச்சா நம்ம பெரும் பாக்கியம் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். கிருஷ்ணா வந்து அவர் கோடிக்கணக்கான சேவகர்கள் இருக்காங்க. ஆனா யாரு கிருஷ்ணான்னு கூப்பிட்டாலும் அவரை திரும்ப பாக்குறாரு. பாருங்க, நம்மளை கூப்பிட்டா ஒரு சமயத்துல
நம்மள ஒரு சமயத்துல 4 பேர் கூப்பிடுறாங்க, ரோஷினி ரோஷினி 4 பேர் கூப்பிட்டா, இருங்க இருங்க நான் யார்கிட்ட கொஞ்சம் இருங்க, ஒருத்தரா கூப்பிடுங்க, ஒருத்தரா கூப்பிட்டு. ஆனா கிருஷ்ணர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னா, இப்போ நான் இருக்கேன், என்னை யாராவது 4 பேர் கூப்பிட்டா கொஞ்சம் இருங்க, ஒருத்தரா தான் பார்க்க முடியும், அவசரப்படாதீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனா கிருஷ்ணர் 1000 பேர் கூப்பிட்டா 1000 பேருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ரோஷினி கூப்பிட்டா ரோஷினிக்கு என்னன்னு கேட்பாரு, நான் கூப்பிட்டா என்ன என்னன்னு கேட்பாரு, எல்லாரும் கவனிச்சுட்டு இருக்காரு. அதனாலதான் அவர் பகவான். அவர் ஒரே சமயத்துல எல்லாருடைய பிரார்த்தனையும் கேட்டுட்டு இருக்காரு. கிருஷ்ணா வந்து ஒரே சமயத்துல என்ன பண்றாரு, எல்லாருடைய பிரார்த்தனையும் கேட்டுட்டு இருக்காரு. ரைட், அது எல்லாருடைய பிரார்த்தனையும் கேட்கிறாரு. அப்போ கிருஷ்ணர் வேற, அவர் நாமம் வேறு இல்லை, அவருக்கு 1000 பேர் இருக்கு, 1000 நிலைகள் பண்றாரு. அதுல ஒரு அவதாரம் தான் பரசுராம அவதாரம். சரி, எதுக்கு அவர் பரசுராம அவதாரம் பண்ணாரு? கிருஷ்ணர் ஏன் பரசுராம அவதாரம் பண்ணாரு? பரசுராமர் பாத்திருக்கீங்களா நீங்க? பரசுராமர் யாரா பாத்திருக்கீங்களா? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம். இவருதான் பரசுராமர். கையில ஒரு கோடாரி வச்சிருக்காரா? கையில ஒரு கோடாரி வச்சிருக்காரு. இவருதான் பரசுராமர் அவதாரம். என்ன கையில கோடாரி எல்லாம் வச்சிருக்காரு, என்ன பண்ண போறாரு இப்போ? ஏன் கையில? சான்ஸ்கிரிட்ல, இங்கிலீஷ்ல கோடாரிக்கு என்ன சொல்லுவாங்க? கோடாரிக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? ஆக்ஸ். 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 சோ இங்கிலீஷ்ல ஆக்ஸ், தமிழ்ல கோடாரி, சான்ஸ்கிரிட்ல பரசுன்னு சொல்லுவாங்க. ஆக்ஸுக்கு என்ன சான்ஸ்கிரிட்ல? பரசு. அந்த பரசு எடுத்து வந்த ராமர், அதனால அவர் பரசுராமர். பரசு கையில வச்சுட்டு இருந்தார், ஆக்ஸ் கையில வச்சிருந்தனால அவரு பரசுராமர். சரி, இப்ப எதுக்கு அவர் கோடாரி எல்லாம் கையில எடுத்தாரு? நோட்டு பேனா கையில எடுத்து அது எழுதவா செய்யலாம், கோடாரி எடுத்து என்ன பண்றது? கோடாரி வச்சு என்ன பண்ணுவாங்க? கோடாரி எடுத்து என்ன பண்ணுவாங்க? சீவ வேண்டிதான் தலையெல்லாம். சரக்கு 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 தலையை சீவ வேண்டிதான். அப்ப ஏன் அவருக்கு அவ்வளவு கோபம்? யார் மேல கோபம்? இந்த பரசுராமருக்கு யார் மேல கோபம்? ஏன் கோடாரி கையில் எடுத்துட்டாரு? ஏன் பகவான் கிருஷ்ணர், ஏன் பகவான் கிருஷ்ணர் பரசுராமராக அவதாரம் செய்தார்? அவர் ஏன் கோடாரியை கையில் எடுத்தார்? அவருக்கு என்ன கோபம் வந்தது, என்ன நடந்தது? ஆர்வமாக தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? ரைட், ஓகே. ஆர்வமா இருக்கீங்களா? சரி. சோ பரசுராமர் வந்து ஒரு பிராமண குலத்துல பிறந்தார். அவங்க அப்பாவுடைய பேர் வந்து ஜமதாகினி. என்ன பேரு? ஜமதாகினி. ஜமதாகினி வந்து ஒரு பெரிய முனிவர், தபம் பண்ணுவார். அப்படியே உட்காந்துட்டு ஓ ஓ தன்னை மறந்து நாம எல்லாம் தூங்கிடுவோம். நம்ம கொஞ்ச நேரம் உட்கார்ந்தா தூங்கிடும். அவர் உட்காந்துட்டு மனசெல்லாம் கட்டுப்படுத்தி, புலங்கள்லாம் கட்டுப்படுத்தி உட்கார்ந்து தவம் பண்றாரு ஜமதாகினி. யாரு? ஜமதாகினி. ஜமதாகினி முனிவருக்கு ஒரு மனைவி இருந்தாங்க. அவங்க பேர் என்ன தெரியுமா? ரேணுகா. ரேணுகா கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்க ஊர்ல ரேணுகா சில்ஸ் இருக்குன்னு சொல்லிடுறாரு. ரேணுகா. ரேணுகா வந்து யாருடைய மனைவி? ஜமதாகினி. ரேணுகா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ரொம்ப தூய்மையானவங்க. ரேணுகா எப்பேற்பட்டவங்க? ரொம்ப தூய்மையானவங்க. நீங்க பானை எல்லாம் பாத்திருக்கீங்களா? பானை, இந்த பானை இருக்குல்ல, பானையை வந்து பானையில தண்ணி எல்லாம் ஊத்தி வைப்பாங்க. நம்ம வெயில் காலத்துல பானையில தண்ணி எல்லாம் குடிச்சு குடிப்போம். அந்த பானை வந்து செய்யறத பாத்திருக்கீங்களா? குயவர் பானை செய்யறத பாத்திருக்கீங்களா? களிமண்ணை வச்சு அந்த பெரிய பீல்ல வச்சு சுத்தி பானை பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஹீட் பண்ணுவாங்க. பானையை ஹீட் பண்ணும். அப்பதான் அந்த மண்ணு வந்து செட் ஆகும் இல்லையா? களிமண்ணை வந்து பிசைஞ்சு, அந்த களிமண்ணை ஒரு ஒரு பக்தர் இருந்தார், கோரா கும்பர். என்ன பேரு? கோரா கும்பர். கோரா கும்பர். கோரா கும்பர் என்ன பண்ணுவாரு? பானை செய்யக்கூடியவர். அவர் என்ன பண்ணுவாரு? எப்பவுமே கிருஷ்ணனுடைய புகழ் பாடிக்கிட்டே இருப்பார். எப்பவுமே என்ன பண்ணுவாரு? நீங்க பரசுராமர் கதை சொல்றேன்னு சொல்லிட்டு யாரோட கதையை சொல்லிட்டு இப்படிதான் கவனமா கேட்டதை புரியும், கதைக்குள்ள கதை வரும். சோ கோரா கும்பர் என்ன பண்ணுவாரு? அவர் பானை செய்வார். பெரிய வீல வச்சு முதல்ல களிமண் இருக்கு இல்லையா, மண்ணை வந்து காலால மிதிக்கணும், தண்ணி ஊத்தி மண்ணை மிதிச்சு நல்லா பதப்படுத்தணும். அவர் என்ன பண்ணுவாரு? இப்ப நீ வந்து உங்க அப்பாவோட பைக்ல போற, இல்ல வீட்டுல பாத்ரூம்ல குளிக்கிற, இல்ல நடந்து போற, என்ன பண்ணிட்டு இருப்ப நீ? சினிமா பாட்டு பாடுவார். கரெக்டா? கோரா கும்பர் கிருஷ்ணரை பத்தி பாடுவார். அவர் வந்து கிருஷ்ணருடைய அவதாரம் பாண்டுரங்கன். கிருஷ்ணருடைய அவதாரம் பேரு பாண்டுரங்கன். அந்த பாண்டுரங்கன் வந்து மகாராஷ்டிரா இருக்காரு. இந்தியா மேப்ல மகாராஷ்டிரா பாத்துருக்கீங்களா? அங்க பண்டர்பூர்னு ஒரு ஊருக்கு. அங்க வந்து பாண்டுரங்கர் விக்கிரகம் ரொம்ப அழகா இருப்பாரு. கையில இடுப்புல கை வச்சு நிற்பார் பாண்டுரங்கர். அந்த பாண்டுரங்கர் வந்து கிருஷ்ணா. அவர் பேரை பாடிக்கிட்டே தான் வேலை செய்வார்.
நிற்கும் போது, நடக்கும் போது, பானை செய்யும் போது, சாப்பிடும் போது, தூண்டும் போது, விட்டலா 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 ஜெய் ஜெய் விட்டல ஜெய் ஜெய் விட்டல 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 பாண்டுரங்கா 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 விட்டல விட்டல அப்படின்னு பகவான் நாமத்தை பாடிட்டே இருப்பாரு. பானைக்கு மண்ணு பசையும் போது, பானையை சூடு பண்ணும்போது, பானை இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அப்படியே தான் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த பானை அப்படி அவர் பக்தியோட பண்றதுனால, அந்த பானைய அவர் பக்தியோட பண்ணதுனால, அந்த பானையை வாங்கிட்டு போறவங்க, அந்த பானையில சமைக்கிறவங்க, அதை சாப்பிடுறவங்க எல்லாரும் கிருஷ்ணனோட நாமத்தை சொல்லுவாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம் ஹரே. அந்த அளவுக்கு ஒரு பக்தி. அவ பானை எப்படி செய்வாங்க? சூடு பண்ணுவாங்க. பானை நல்லா சூடு பண்ணி அது பண்ணுவோம். ஆனா ரேணுகா இருக்காங்க இல்லையா? ரேணுகா யாரு? யாரோட? ஜமதாகினியோட வைஃப், ஜமதாகினியோட மனைவி. அவங்க என்ன பண்ணுவாங்க? அங்க நர்மதா நதி இருக்கு, நர்மதா ரிவர். இங்க நார்த் இந்தியால இருக்கு நர்மதா. நர்மதா நதியில போய் அப்ப மண் எடுத்து அதுல பானையில தண்ணி எடுப்பாங்க. இது பண்ண முடியுமா? யாராலும் முடியாது இல்லையா? அப்ப போய் ஆத்துல மண் எடுத்து அந்த ஆத்து மண்ணில் அப்படியே பானை செஞ்சு அதுல தண்ணியை பிடிப்பாங்க. அதுல எப்படி தண்ணி நிக்கும்? சூடு பண்ணாதான் நிக்கும். பானை வந்து மண்ணுல ஈரமான பானையில அந்த ஈர பசையெல்லாம் போய் சூடானதான் தண்ணி நிக்கும். ஆனா ரேணுகா தேவி இருக்காங்க, அவ்வளவு உத்தமமான பெண், பதிவிரதை. பதிவிரதைன்னா கணவன் மேல அவ்வளவு பக்தியா இருக்கிறவங்க. கணவனை தவிர வேற எந்த ஆணையும் எடுத்து பார்த்தது இல்லை. நம்ம சச்சின் டெண்டுல்கரு, அப்புறம் அஜித், விஜய் எல்லாரும் 24 மணி நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்ப யார் கூட வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? கணவர் கூட வாழ்மா, விஜய் கூட அஜித் கூட வாழ்ந்துட்டு இருக்கிறோம். போச்சா? அதனாலதான் நம்ம பானை பிடிச்சா தண்ணி கீழே போயிடும். நம்ம பானை எடுத்தா என்ன ஆகும்? தண்ணி கீழே போயிடும். ரேணுகா தேவி தன் கணவரை தவிர வேற யாரையுமே நினைச்சதில்லை. தன் வாழ்நாள்ல ஜமதாக்கினியை தவிர வேற எந்த ஆணையும் நினைச்சதில்லை. அப்படி பானையை போய் தண்ணி எடுத்தா அதுல தண்ணி நிற்கும். அங்க ஆத்துல போய் அப்ப பானை எடுத்து தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. அவ்வளவு உண்மையான ஒரு தூய்மையான பெண். யாரு? ரேணுகா தேவி. அப்ப என்னாச்சு? ரேணுகா தேவிக்கு நிறைய குழந்தைகள்லாம் இருந்தாங்க. அதுல ஒரு குழந்தை தான் பரசுராமர். ரேணுகா தேவிக்கும் ஜமதாக்கினி முனிவருக்கும் குழந்தையா வந்தார் பரசுராம். ஒரு நாள் ரேணுகா தேவி என்ன பண்ணாங்க? ஆத்துல தண்ணி எடுக்கிறதுக்காக போனாங்க. அப்போ ஒரு அழகான கந்தர்வர். கந்தர்வர்னா இப்ப நம்ம மனுஷங்க இருக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கந்தர்வர்கள்லாம் இருக்காங்க. அவங்க ரொம்ப அழகா பாடுவாங்க. அவங்க பாட்டு ரொம்ப அழகா இருக்கும். அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க. தேவலோகத்துல இருக்கிறவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்க வந்து மேக்கப் போட்டுக்க வேண்டாம், காசு செலவு பண்ணி பியூட்டி பார்லர்ல போக வேண்டிய, இயல்பாவே அழகா இருப்பாங்க. யாரு? தேவலோகவாசி. அப்போ ஒரு கந்தர்வர் என்ன பண்ணாரு? நர்மதா நதியில நிறைய பெண்களோடு குளிச்சுக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்த உடனே ரேணுகாக்கு, அடடா இந்த ஆண் போல அழகா இருக்கிறாரே அப்படின்னு நினைச்சாங்க. என்ன ஆயிடுச்சு? பானை பூரா தண்ணி கீழே போச்சு. அந்த பானையில தண்ணி நிக்கவே இல்லை, கீழே போயிடுச்சு. போச்சு. ஒரு செகண்ட் போச்சு. அப்புறம் இது ஜமதாக்னி தெரிஞ்சு போச்சு. ஓ, தன் மனைவி வந்து இன்னொரு கணவரை பார்த்து அழகா இருக்காருன்னு சொல்லிட்டாங்க, நினைச்சிட்டாங்க. சும்மா மனசுலதான் நினைச்சாங்க. அப்போ அந்த பதிவிரத தன்மை அவ்வளவு சக்தி வாய்ந்தது. சீதா தேவி, திரௌபதி, காந்தாரி. காந்தாரி தெரியுமா? காந்தாரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரு? எனக்கு சூர்யாவோட அம்மாவை கேட்டா தெரியும், அஜித்தோட அம்மா. காந்தாரியோட அம்மா எல்லாம் யாருக்குமே தெரியும். காந்தாரிய முதல்ல யாருக்கு இல்லையா? காந்தாரி யாரு? திருதராசுடைய மனைவி. கணவனுக்கு கண் பார்வை இல்லைன்னு சொல்லிட்டு ஹரே கிருஷ்ணா. சோ கணவனுக்கு கண் பார்வை இல்லைன்னு தன் வாழ்நாள் போது கண்ணை கட்டி வாழ்ந்தாங்க. இந்த காலத்துல அந்த மாதிரி ஒரு மாதாஜி பார்க்க முடியுமா? முதல்ல கண் இல்லாத கணவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ரைட்டு. இந்த காலத்துல அப்படியெல்லாம் கண் பார்வை இல்லாதவங்கள கல்யாணம் பண்ணிக்க தயாரா இல்ல. அவரும் பொண்ணு அழகா இருந்தாதான் கல்யாணம் பண்ணிக்குவாரு. பொண்ணு அழகா இருக்கா, நல்ல மூக்கு மொழிமா இருக்கா, அப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த அம்மா என்ன நினைப்பா? அவர் எவ்வளவு சம்பாதிக்கிறாரு, மாசம் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வருதா, சரி கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்படிதான் இன்னைக்குள்ள கல்யாணம். இன்னைக்கு கல்யாணம் எல்லாம் எதை பைஸ் பண்ணிருக்கு? பணம். அன்னைக்கு கல்யாணம் குணத்தை அடிப்படை இருக்கு. குணம், நல்ல குணம் இருக்கா, நல்லவங்களா இருக்காங்களா. அப்ப திருதராஷ்டிரர் வந்து காந்தாரி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதனால கணவருக்கு கண் இல்லைன்னு சொல்லிட்டு வாழ்நாள் போது கண்ணை கட்டியே வாழ்ந்தாங்க. ஒரே ஒரு நாள் கண் கட்ட திறந்தாங்க. எப்போ? துரியோதனன் வந்து இந்த யுத்தத்துல இறந்து போயிடக்கூடாது, தன் பையன் வந்து யுத்தத்துல இறந்து போயிடக்கூடாதுன்னு ஒரு நாள் சொன்னாங்க. அடே துரியோதனா, காலையில பிரம்ம முகூர்த்த நேரம். பிரம்ம முகூர்த்த நேரம் என்ன தெரியுமா? 8 மணி இல்ல,
4:30 ஆச்சு. சூரிய உதயத்துக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி. நம்ம பார்த்திருக்கிறோமா வாழ்க்கையில? பார்த்ததே இல்லை. சூரிய உதயத்துக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்தம். அந்த நேரத்துல குளிச்சுட்டு என்னை பார்க்கவா, என்னை பார்க்கவான்னு சொன்னாங்க. ஆனா துணி எல்லாம் போடாம வரணும், ட்ரெஸ்ஸே இல்லாம வரணும். யார் சொன்னா? காந்தாரி. யாருக்கிட்ட? துரியோதன. துரியோதனும் ட்ரெஸ் இல்லாம போறான். யார பாக்குறதுக்கு? காந்தாரி பாக்குறதுக்கு. ஹரே கிருஷ்ணா. கொஞ்சம் அன்மியூட் ஆயிட்டே இருக்காங்க. சோ காந்தாரி என்ன பண்ணாங்க, துரியோதனன் என்ன பண்ணாரு, தன்னுடைய அம்மாவை பாக்குறதுக்கு ட்ரெஸ் இல்லாம போறாரு. இப்ப போய் காந்தாரி பார்த்தா என்ன ஆயிடும்? அவன் உடம்பெல்லாம் வஜ்ரம் இரும்பு மாதிரி ஆயிடும். அடிச்சா யார் அடிச்சாலும் வலிக்காது. நமக்கு ரொம்ப வசதி. ஸ்கூல்ல எல்லாம் போனா அடி வாங்கினாலும் வலிக்காது, வீட்டுல அடி வாங்கினாலும் வலிக்காது. மனைவிட்டு அடி வாங்கினா கணவனுக்கு வலிக்காது, கணவர்கிட்ட அடி வாங்கினா மனைவிக்கு வலிக்காது இல்லையா? அப்பா அம்மாட்ட அடி வாங்கினா குழந்தைகளுக்கு வலிக்காது. ஆனா அது வாய்ப்பு இல்லை ராஜத், வாய்ப்பு இல்லை. அதுக்கு இப்ப வாய்ப்பு இல்லை. சோ என்னாச்சு, இந்த துரியோதனன் ட்ரெஸ் இல்லாம போறான், வெறும் வெறும் உடம்போட போறான். இடையில கிருஷ்ணர் வந்துட்டு, அடே துரியோதனா எங்க போற, சீச்சி சூச்சு, இப்படி ட்ரெஸ் இல்லாம எங்க போற நீ? நான் அம்மாவை பார்க்க போறேன். அட பாவி, அம்மாவை பார்க்க ட்ரெஸ் இல்லாம போவாங்க? சீச்சி, ஒரு துண்டாவது கட்டிக்க வேண்டாம், ஒரு லங்கோட்டாவது போட வேண்டாம்? உடனே ஒரு துண்டை கட்டின்னு போனான். அவன் காந்தாரி, துரியோதனன் காந்தாரியோட அறைக்குள்ள போனோடனே காந்தாரி தன் கட்டை அவிழ்த்தார். கண் கட்டை அவிழ்த்த உடனே துரியோதனன் உடம்பெல்லாம் இரும்பு மாதிரி ஆயிடுச்சு. கீழே பார்த்தா ஒரு துண்டு கட்டியிருக்கான். அடே பைத்தியக்காரா, நான் என்ன சொன்னேன் உன்ட்ட? துணியே போடாம வாண்டான்னு சொன்னேன். போச்சு. கிருஷ்ணர் என்ன பண்ணி விட்டாரு? துணி கட்டிட்டு போக சொல்லிட்டாரு. கடைசியில என்னாச்சு, இந்த தொடைப்பாக மட்டும் சதையோடு இருக்கு, மீதி எல்லாம் இரும்பு மாதிரி எங்க அடிச்சாலும் வலிக்காது. துரியோதன தோல்ல அடிச்சா வலிக்காது, கையில அடிச்சா வலிக்காது, முதுகுல அடிச்சா, எங்க அடிச்சாலும், மார்புல அடிச்சாலும் வலிக்காது, மண்டையில அடிச்சாலும் வலிக்காது. ஆனா தொடையில அடிச்சா உயிர் போயிடும். அதனாலதான் பீமன் என்ன பண்ணாரு, தொடைய 2 பிளந்தார், சபதம் எடுத்திருந்தார். திரௌபதியை என் தொடையில உட்கார வேணும் துரியோதனன், அந்த தொடையை நான் பிழப்பேன், நான் பீமன் தொடையை பிளந்துருவேன். கதையை வச்சு ஒரே அட்டிதான் துரியோதன தொடையை 2 பிளந்துட்டார் பீமன். ரைட். அப்போ இந்த பதிவிரத தன்மைக்கு அவ்வளவு சக்தி உண்டு. ஆண்களுக்கு தர்மம், பெண்களுக்கு பதிவிரதை கற்பு. ஆண்களுடைய தர்மம் சாஸ்திரப்படி நடக்கணும். பகவத்கீதை என்ன சொல்லுது, பாகவத் என்ன சொல்லுது? ராமர் மாதிரி ஒரு ஆண்னா எப்படி இருக்கணும்? ராமர் மாதிரி இருக்கணும். பெண்ணா எப்படி இருக்கணும்? சீதை மாதிரி. ரைட். இதுதான் நம்ம சொல்லி வளர்க்கணும் குழந்தைகளுக்கு. சரி, அப்ப என்ன ஆச்சு? இந்த கதைக்கு வரும். எந்த கதைக்கு? பரசுராமுடைய கதை. சோ ஜமதாக்கினி கண்டுபிடிச்சிட்டாரு. தன்னுடைய மனைவி என்ன பண்ணாங்க, ஒரு இன்னொரு ஆணை பார்த்து அழகா இருக்கான்னு நினைச்சிட்டாங்க. உடனே தன் பசங்களை கூப்பிடுறாரு, உங்க அம்மாவை கொன்று விடுங்கள், உங்க அம்மாவை கொன்று விடுங்கள். எல்லாம் பயந்துக்கிறாங்க. எப்படி அம்மா நம்மளை கூப்பிட்டு அம்மாவை கொல்லுனா கொல்லுவோமா? எவ்வளவு கோடி கொடுத்தாலும் கொல்ல மாட்டோம். இன்னைக்கு கொன்றுவான், அது வேற. இன்னைக்கு கலியுகத்துல கோடி ரூபாய் தர உங்க அம்மாவை கொல்லுனா தலையில கல்ல போட்டுருவான். அதான் கலியுகம். கலியுகம். ஆனா முந்தைய யுகத்துல அப்படி இல்லை. முந்தைய யுகத்துல நீங்க கோடி ரூபாய் கொடுத்தாலும் அம்மாவை கொல்ல மாட்டேன். இந்த பசங்க எல்லாம் தயங்கிட்டாங்க. ஐயோ, நான் எப்படி அம்மாவை கொல்லுவேன்? அப்படியா, நீங்க ஒரு கல்லாப்போ அப்படின்னு ஜமதாக்கினி சபிச்சுட்டாரு. ஒரு பையனா கூப்பிட்டாரு. ஜமதாக்கினியோடைய ஒரு பையனா கூப்பிட்டு அவர் சொல்றாரு, அம்மாவை கொல்லுன்னா யாரும் கொல்ல மாட்டேன்னா சபிச்சுட்டாரு. அப்போ பரசுராமர் வெளியில போயிருந்தார், ஏதோ வேலையா போயிருந்தார். அவர் வந்த உடனே ஜமதாக்கினி சொன்னாரு, பரசுராமா உன் அம்மாவை கொல்லு அப்படின்னதுமே பரசுராமர் கோடாரி எடுத்து ரேணுகாவோட தலையை ஒரே சீவி சீவிட்டாரு. அடுத்த பேச்சே கிடையாது. ஒரே சீவிதான், இளநீ சீவர மாதிரி சார். ஏன் பரசுராமர் அப்பா சொன்னோடனே அம்மாவுடைய தலையை வெட்டிட்டாரு? தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அப்பா கிருஷ்ண பக்தரா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணை மூடிட்டு அவர் சொல்றது கேட்கும். அப்பா கிருஷ்ண பக்தரா இருந்தா கண்ணை மூடிட்டு கேட்கணும். இல்லைனாலும் அப்பா சொன்னா கேட்கணும். ஆனா எது மட்டும் கேட்க கூடாது, அப்பா கிருஷ்ணரை கும்பிடாதே கேட்க கூடாது, கிருஷ்ணரை வழிபடாத, கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லாத அப்படின்னா கேட்க கூடாது. அது யார் பண்ணா? அப்பா சொல்லி பிரகலாதர் என்ன கஷ்யப்பு சொல்றதெல்லாம் கேட்டார். என்ன கஷ்யப்பு நின்னாரு, உட்காருனா உட்கார்ந்தாரு, எல்லாம் கேட்டாரு. ஆனா விஷ்ணு நாமத்தை சொல்லாதனாரு சொல்லுவேன். அது ஒண்ணு மட்டும் ஒத்துக்கல. ரைட். அதை சொல்லி கொடுக்க வேண்டிய அப்பாவே சொல்லாதுட்டார். அதனாலதான் என்ன கஷ்யப்பு அசுரன். யார் அசுரன்? விஷ்ணு பக்திக்கு எதிராக யார் செயல்படுறாங்களோ அவங்க அசுரன். அசுரன் நீங்க நினைச்சுக்காதீங்க வெளியில பல்லெல்லாம் இருக்கும், கொம்பெல்லாம் வச்சிருப்பாங்க. அப்படி இல்ல. அசுரன்னா அசுர குணம்.
ரொம்ப மோசமா நடந்துக்கிறது, பக்தர்கிட்ட சண்டை போடுறது, பொறாமை காப்படுறது, கோவப்படுறது, எரிஞ்சு விழுகிறது, இதெல்லாம் சொல்லணும். ரைட். சோ இங்க பரசுராமர் இருந்து என்ன பண்ணாரு? அப்பாவை சந்தோஷப்படுத்தினார். எப்படி சந்தோஷப்படுத்தினாரு? அப்பா சொன்ன உடனே செஞ்சார். ஜமதாக்கு சொன்னார், ரேணுகாவுடைய தலையை வெட்டினார், உடனே வெட்டிட்டார். ஜமதாக்கு ரொம்ப சந்தோஷம். ஓ பரசுராமா, நீ என்னை சந்தோஷப்படுத்தி விட்டாய், உனக்கு என்ன வர வேணும் கேளு அப்படின்னாரு. பரசுராமன் என்ன கேட்டாரு? என் அம்மா என் அண்ணன் தம்பி எல்லாம் திரும்ப வரணும்னு கேட்டாரு. அதான் புத்திசாலித்தனம். புத்திசாலித்தனம் என்னது? அப்பாவை சந்தோஷப்படுத்தினாரு, அம்மாவை திரும்ப வர வச்சாரு. ரைட்டா? இப்போ பரசுராமர் அப்பா சொல்றது கேட்கல என்ன இருக்கும்? அவரும் கல்லா போயிருப்பாரு இல்லையா? அவரும் கல்லா போயிருப்பாரு. பட் அவர் ரொம்ப புத்திசாலி. அவர் பகவானுடைய அவதாரம் இல்லையா? பரசுராமர் பகவானால சக்தி அளிக்கப்பட்ட அவதாரம், சத்யாவேஷ அவதாரம். சோ பரசுராமர் என்ன ரொம்ப இன்டெலிஜென்ட், ரொம்ப புத்திசாலி. அம்மாவுடைய தலையை சீவி அப்பாவை சந்தோஷப்படுத்தினாரு. அப்பா உடனே வரம் கொடுத்தாரு, பரசுராமா அவருக்கு என்ன வேணாலும் கேளு, என் அம்மா என் அண்ணன் தம்பி எல்லாம் உயிரோட வரணும்னு. எல்லாரும் திரும்பி உயிரோட வரணும். ரைட். இப்படி ரொம்ப ஆகச்சிறந்த ஒரு புத்திசாலி பரசுராம். ஒரு நாள் பரசுராமுடைய அப்பா இருக்காரு இல்லையா, அவர் யாரு? ஜமதாகினி. ஜமதாகினியுடைய ஆசிரமத்துல ஒரு கோமாதா இருந்தது. அந்த கோஷாலையில பசுமாடா, அதுல ஒரு கோமாதா. அந்த கோமாதா பேர் காமதேவ். ரொம்ப அழகா இருக்கும், நந்தினி. அந்த பசு ரொம்ப அழகா இருக்கும். அந்த பசுவுடைய மடியில இருந்து பால் சொர்ந்துகிட்டே இருக்கும். அது என்ன கேட்டாலும் கொடுக்கும். அந்த பசு சுரப்பி பசு. அந்த சுரப்பி பசு இருக்கு இல்லையா, அது என்ன கேட்டாலும் கொடுக்கும். ஒரு ஒரு யாராவது விருந்தாளி வந்துட்டாங்க வச்சுக்கோங்களேன், உடனே காமதேவன் அனுப்பும் நிறைய விருந்து கொடுப்பாங்க. அவ்வளவு ஒரு டிவைன் கவ், அது ஒரு தெய்வீகமான பசு. ரொம்ப ஜமதாகினிக்கு ரொம்ப பிரியமான பசு அது. அந்த பசுக்கும் ஜமதாகினி மேல ரொம்ப பிரியம். அப்படி அவருடைய ஆசிரமத்துல இந்த காமதேனு பசு இருந்தது. அது என்ன கேட்டாலும் கொடுக்கும். அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஒரு ராஜா, அவர் பேர் சகசர வீரிய அர்ஜுனன் அல்லது கார்த்த வீரிய அர்ஜுனன் பேர். அவருக்கு 1000 கை இருந்தது. எவ்வளவு கை? 2 கையை வச்சுட்டே உள்ள வேலைக்கு நமக்கு வேலை இல்லை. அவருக்கு 1000 கை வச்சிருக்கிறாரு. 1000 கையை வச்சு அவர் நர்மதையை தடுத்து நிறுத்துவார் சகசர வீரிய அர்ஜுன், கார்த்த வீரிய அர்ஜுன். அவரு ஒரு நாள் காட்டுல வேட்டையாடுறதுக்காக வந்தார். யாரு? சகசர வீரியார்ஜுன், கார்த்த வீரியார்ஜுன். அவரு அவரு காட்டுல வேட்டையாட வந்த போது ஜமதாகினியோட ஆசிரமத்துக்கு வந்தார். அங்க பார்த்தா இந்த எல்லாருக்கும் ஒரு பெரிய விருந்து கொடுக்குறாரு. அந்த பசு ரொம்ப அழகா இருக்கு. இவர் என்ன பண்ணாரு? அந்த பசு எப்படியாவது திருடிட்டு போயிடணும், எல்லாம் எடுத்துட்டு போயிடணும், இந்த முடிவெட்டு இருந்து இந்த பசு அபகரிச்சுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி இந்த ஜமதாகினி கூட சண்டை போட்டு அந்த காமதேனுவை வலுக்கட்டாயமா பிடிச்சிட்டு போனார். யாரு? அப்போ இந்த சத்திரியர்கள்லாம் சத்திரியர் இருக்காங்க இல்லையா, அவங்க நாட்டினுடைய அரசர்கள், தலைவர்கள். அவங்க முனிவர்களுக்கு பாதுகாப்பு தரும். முனிவர்கள், பிராமணர்கள், பெண்கள், குழந்தைங்க, வயசானவங்க, இவங்களெல்லாம் பாதுகாக்க வேண்டிய தர்மம் யாருடையது? கடமை யாருடையது? சத்திரியர். ஆனா கார்த்திகராஜ் என்ன பண்ணா? வீண் அகங்காரம் கொண்டு, அகந்தை, ஆணவம், செருக்கு, வீண் அகந்தையும் ஆணவம் செருக்கும் கர்வம் கொண்டு அந்த முனிவர்கிட்ட சண்டை போட்டு அவரோட வலுக்கட்டாயம் அந்த காமதேனு பசுவை பிடிச்சு இழுத்துட்டு போறான். இது சரியா தப்பா? தப்புதானே. அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது இல்ல. அது மட்டும் இல்ல, இந்த பிராமணர்கள், முனிவர்கள், அவங்க எல்லாம் ரொம்ப வழிபடப்பட வேண்டியவங்க, மதிக்கப்பட வேண்டியவங்க. அவங்க எல்லாம் மற்றவங்களுடைய நன்மைக்காக வாழ்றவங்க. யாரு? பிராமணர்கள், வைஷ்ணவர்கள், பக்தர்கள், முனிவர்கள், ரிஷிகள், இவங்க எல்லாம் மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்றாங்க, மற்றவங்க நன்மைக்காக வாழ்றாங்க. அப்போ அவங்கள துன்புறுத்தக்கூடாது, தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்ப அந்த ராஜ்யம் அழிஞ்சே போயிடும். எந்த ராஜ்யத்துல பிராமணர்கள் துன்பப்படுத்தப்படுறாங்களோ, பக்தர்கள் துன்பப்படுத்தப்படுறாங்களோ, பசுக்கள் துன்புறுத்தப்படுதோ, அந்த ராஜ்யம் வீணா போன ராஜ்யம், வீணா ஒண்ணுத்துக்கு ஆகாம போயிடும். ரைட். அப்ப என்ன ஆச்சு? இந்த ஜமதாகினியோடைய ஆசிரமத்தில இருந்து காமதேனுவை பிடிக்கிட்டு போனதுனால பரசுராமர் கோவம். அவரை வெளியில போயிருந்தாங்க. பரசுராமர் கேள்விப்பட்டாரு, இந்த கார்த்திவீரியார்ஜுனன் வீண் கர்வம் கொண்டு ஆசிரமத்துல இருந்து பசு ஓட்டிட்டு போயிட்டாங்க. கோபமா போய் அந்த கார்த்திவீரியார்ஜுன கண்ண துண்டமா வெட்டி கொன்னுட்டு அந்த பசு எடுத்துட்டு வந்து. இது என்ன ஆச்சு? அந்த கார்த்திவீரியார்ஜுனுடைய பசங்களுக்கு கோவம் வந்துருச்சு. ஓ, எங்க அப்பா பரசுராமர் கொன்னுட்டாரு, நாங்க பழி வாங்கணும் அப்படின்னு பரசுராமர் ஆசிரமத்தில் இல்லாத நேரத்துல இந்த சத்திரியர்கள்லாம் படையெடுத்து ஜமதாகினி தலையை வெட்டிட்டாங்க. பாருங்க, ஒரே சண்டையா இருக்குல்ல. பெரிய சினிமா படமாவே எடுக்கலாம் போல. ஏன்னா எல்லாரும் சண்டையை விரும்புறாங்க. நிறைய கதை இருக்குதுல்ல. அப்ப என்னாச்சு? இந்த கர்வம்,
நான் ஒரு பெரிய சத்திரியன், நான் உயர்ந்த குலத்துல பிறந்தவன், நான் அதிகாரம் பண்ணுவேன், நான் வந்து அதிகாரம் செலுத்துவேன், எல்லாம் எனக்கு சொந்தம், நான் தான் எல்லாம், நான் அப்படின்னா பனிஷ்மெண்ட். கிருஷ்ணன் நல்லா கொட்டுவார், பனிஷ்மெண்ட் கொடுப்பார். அப்ப என்னாச்சு? ஆம், ஜமதாகினி வந்து ஆசிரமத்துல தவம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கார்த்திகேயர் பசங்க வந்து அவர் தலையை வெட்டிடுவாங்க. அப்போ பரசுராமர் அப்பவும் ஆசிரமத்துல இல்ல, அவர் வெளியில போயிருந்தாங்க. அவர் வந்து பார்த்தா அவங்க அம்மா அழறாங்க. ஐயோ என் கணவரை கொண்டுட்டாங்களே, என்னுடைய கணவர் செத்து போயிட்டாரு அப்படின்னு அழறாங்க. மார்பிள் அடிச்சு அடிச்சு அழுகுறாங்க. இங்க செத்த வீட்டுல பாத்துட்டீங்களா அழுவாங்கல்ல, ஐயோ போயிட்டியே, சொல்லாம போயிட்டியே, சொல்லி இருந்தா நானும் வந்திருப்பேனே, என்ன விட்டுட்டு போயிட்டியே. அப்புறம் அழுகை நிறுத்திடுவாங்க. யாரோ உள்ள வரும் உடனே அவங்கள பார்த்து ஐயோ அப்படி அழு. அப்படியே ஒரு ஒரு கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கும். கொஞ்ச நேரம் அழுவாங்க, அப்புறம் உட்கார்ந்து இருப்பாங்க. யாராவது உள்ள வந்து பாத்தியா பாப்பா போயிட்டா, சொல்லாம போயிட்டாரே அப்படின்னா, அப்புறம் அவங்க உட்காந்து கொஞ்ச நேரம் பேச வைப்பாங்க. அப்புறம் சித்தப்பா வரும், ஐயோ சித்தப்பா பாரப்பா போயிட்டாரப்பா அப்படின்னு. அஹ் அதுக்கப்புறம் மச்சான் வரும், மச்சான் போயிட்டான்டா மாறுறா. அப்படியே அது கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கும். ஆக்சுவலி நம்ம ஒருத்தர் இறந்து போனா அழக்கூடாது. அவங்க இந்த உடம்பு விட்டு வேற உடம்பு போயிட்டாங்க. இப்போ நீ இந்த ஒரு சட்டையை போட்டிருக்க, இந்த சட்டை கிழிஞ்சு போயிடுச்சு. உங்க அப்பா ஒரு புதிய சட்டை வாங்கி கொடுத்தாரு, நீ அழுவியா? ஐயோ பழைய சட்டை கிழிஞ்சு போச்சு, எங்க அப்பா புதிய சட்டை வாங்கி கொடுத்துட்டாரு அப்படி அழுவியா? பழைய சட்டையை தூக்கி வச்சுட்டு புதிய சட்டையை வச்சு போயிட்டே இருப்போம், அவ்வளவுதான் இல்லையா? புதிய சட்டையை போட்டு போயிட்டே இருக்கும். ரைட்டா? சோ இப்ப எங்க ஜமதாஜி மனைவி வந்து அழுறாங்க. பரசுராமர் வந்து பார்த்தா அவங்க அம்மா வந்து அழுறா, நெஞ்சில அடிச்சு அடிச்சு அழுறா. 21 தடவை நெஞ்சில அடிச்சு போயிட்டாரு. பரசுராமர் கோவம் வந்தது. இது என்ன ஒரு துணிச்சல் இருந்தா, என்ன ஒரு தைரியம் இருந்தா இந்த சத்திரியர்கள் இப்படி நடந்துக்குவாங்க? யாரு வந்து முனிவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு தர வேண்டுமோ, யாரு குடிமக்களுக்கு உதாரணமாக நடந்து கொள்ள வேண்டுமோ, யார் மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டுமோ, யார் தர்மத்தின்படி நடக்க வேண்டுமோ, யார் ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டுமோ, அப்பேற்பட்ட மன்னர்கள் வீணா அசுரர்களாகி விட்டார்கள். இவங்க தர்மத்தை ஒழுங்கா பண்றதில்ல. இந்த சத்திரியர்கள் பூமிக்கு பாரம். இந்த சத்திரியர்கள் வந்து பூமிக்கு பாரம். அவங்க கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்றது இல்ல, தர்மத்தின்படி நடப்பதில்ல, பிராமணர்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இவங்களை கொல்லாம விடக்கூடாது. கோவத்துல வந்து கோடாரி எடுத்துட்டு போய் காற்றை விட வேகமா போனார். காற்று எப்படி வேகமா வீசி பார்க்க முடியும்? சரக்குன்னு வரும், பறக்குன்னு போயிட்டு மின்னல் இல்லையா? இந்த மின்னல் எப்படி டக்குன்னு வரும், டக்கு அந்த மாதிரி பரசுராமர் கோடாரி எடுத்துட்டு மின்னலை விட வேகமா, காற்றை விட வேகமா போய் இந்த சத்திரியருடைய தலையெல்லாம் அப்படி சரசர சரசர சீவிட்டாரு. 21 டைம். சத்திரிய டைனஸ்டி, சத்திரிய வம்சமே இன்னைக்கு பூமியில இருக்கக்கூடாது, சத்திரியருடைய வம்சமே இந்த பூமியில இருக்கக்கூடாதுன்னு கோடாரி எடுத்துட்டு போய் சத்திரியர்ல தலையெல்லாம் சீவிட்டாரு. சத்திரிய ருதிரம் ஜெகத பாவம். சத்திரிய ருதிரா, சத்திரியருடைய தலையெல்லாம் துண்டாகி ரத்தம் ஆறா ஓடுது. ரத்தம் எப்படி ஓடுது? ஆறா ஓடு. சத்திரிய ருதிரமயி ஜெகத பாபம் ஸ்தபயசி பயசி சவித்த பவதாபம். கேசவதீதா பிருகுபதி ரூபா, பிருகுவுடைய வம்சத்துல பிருகுபதி ரூபா ஜமதாஜுடைய பையன் பரசுராம் என்ன பண்ணாரு? கோடாரி எடுத்துட்டு போய் சத்திரிய வம்சத்தையே துவம்சமாக்கிட்டாரு. 21 தலைமுறைக்கு சத்திரிய வம்சமே இல்லாம போச்சு. சத்திரியர்கள பொண்ணு கூச்சிட்டாரு, ரத்த ஆறா ஓடு. அப்புறம் கஷ்யபர் போன்ற பெரிய முனிவர்கள்லாம் இருக்காங்க. அந்த கஷ்யபர் முனிவர் வந்து பிரார்த்தனை பண்ணார், ஓ பரசுராமரே, நீங்க வந்து பகவானுடைய அவதாரம், நீங்க பிராமணருக்கு குழந்தையா வந்திருக்கீங்க, நீங்க பிராமணனுடைய தர்மத்தை பண்ணணும், நீங்க சத்திரியர்களை கொல்ல ஏற்கனவே நீங்க 21 தலைமுறை சத்திரியர்கள், ஒரு ஜெனரேஷன் 2 ஜெனரேஷன் இல்ல, 21 தலைமுறை, 21 ஜெனரேஷன். அப்ப எங்க அந்த வம்சம் இருக்கும்? அந்த வம்சமே இல்லாம போயிடும். அப்போ அந்த முனிவர்கள்லாம் சொன்னாங்க, பரசுராமரே நாங்க உங்ககிட்ட பிரார்த்தனை பண்றோம், நீங்க ஒரு பிராமண குலத்துல பிறந்திருக்கீங்க, நீங்க ஒரு பிராமணரா இருக்கணும், உங்க டியூட்டி நீங்க பண்ணுங்க, நீங்க பிராமண தர்மத்தை செய்யுங்க, இனி சத்திரியர்களை நீங்க தண்டிக்க வேண்டாம், நீங்க போதுமான அளவு தண்டிச்சிட்டீங்க, நீங்க சத்திரியர்களை போதுமான அளவு தண்டிச்சிட்டீங்க, நீ அவங்க ஒழுக்கம் பயந்து ஒழுங்கா இருப்பாங்க, நீங்க இவ்வளவு தண்டனை கொடுத்துட்டீங்க, அவங்கள நீ எப்படி இருப்பாங்க? இனி வரக்கூடிய சத்திரியர் வந்து பயந்து ஒழுங்கா ஆட்சி பண்ணுவாங்க, அதனால நீங்க அவரை மன்னிச்சு விட்டுடுங்க, இனி யாரும் கொல்ல வேண்டாம், நீங்க போய் தவம் பண்ணுங்க அப்படின்னு இந்த முனிவர்கள்லாம் கேட்டுக்கிட்டாங்க. அதனால பரசுராமர் என்ன பண்ணாரு? ஓடாரி தூக்கி போட்டுட்டு அவர் தவம் பண்றாரு. இன்றைக்கும் பரசுராமர் தவம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனா நம்மளால பார்க்க முடியாது. இந்த கண்களால, இந்த குறைவுடைய கண்கள், மற்றவங்கிட்ட குறைகளையே காணக்கூடிய கண்கள், குற்றங்களையே காணக்கூடிய கண்கள்,
இந்த கண்களால யாரை பார்க்க முடியாது? பகவானை பார்க்க முடியாது, கிருஷ்ணரை பார்க்க முடியாது, பரசுராமரை பார்க்க முடியாது. ஆனா பரசுராமர் இன்றைக்கும் இருக்கிறார். மகேந்திர பர்வதத்துல இன்னைக்கு தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கர்நாடகா, கேரளா, அந்த வெஸ்ட் காஸ்ட் மவுண்டன்ஸ் இல்ல, வெஸ்ட் மேற்கு தொடர்ச்சி மலை தெரியுங்களா? அதான் பரசுராம கஷேத்திரம். பரசுராமருடைய கஷேத்திரம் அது. பரசுராமர் இங்க நித்தியமா இருக்காரு. அவர் வந்து 8 சிரஞ்சீவில ஒருத்தர். சிரஞ்சீவின்னு தெரியுமா? தெலுங்கு நடிகர் சொல்லிடுறாரு. சிரஞ்சீவினா 8 பேர். சிரஞ்சீவினா நீண்ட ஆயுள் வாழ்றவங்க. சிரஞ்சீவினா என்னது? நீண்ட ஆயுள். அந்த 8 பேர் இருக்காங்க. யாரெல்லாம் தெரியுமா? அதுல ஒருத்தர் பரசுராமர். பரசுராமர், வியாசர், பலி மகராஜ், அஸ்வத்தாமா, விபீஷணா, இந்த 3 பேர் யாரு? ஹனுமான், மார்க்கண்டேயர், இன்னொருத்தர் யாரு? பலி மகராஜ், பரசுராமர், ஹனுமான், விபீஷணர், மார்க்கண்டேயர், கிருபாச்சாரியர். இந்த 8 பேரும் அவங்களுக்கு நீண்ட ஆயுள். இன்னைக்கும் அஸ்வத்தாமன் இருக்காரு, நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாரு. இன்னைக்கும் ஹனுமான் இருக்கிறாரு. எங்க ராமாயணம் நடந்தாலும் ஹனுமான் உட்கார்ந்து கேட்டு ஹரே கிருஷ்ணா ஹரி போடு ஜாய் ஸ்ரீராம். ஹனுமான் ராமாயணம் எங்க படிச்சாலும் ராமாயணம் படிச்சா ஹனுமான் உட்கார்ந்து கேட்டுட்டு இருப்பார். அதே மாதிரி பரசுராமர் இன்றைக்கும் இந்த பூமியில இருந்து எல்லாரும் ஆசீர்வதிக்கிறார். ரைட். சோ இந்த மாதிரி பரசுராமர் அவர் வந்து இந்த மாதிரி ஆயுதம் எல்லாம் தூக்கி போட்டுட்டு அவர் தவம் பண்ணிட்டு இருக்காரு. போதுமான அளவுக்கு சத்திரியருக்கு நல்ல பாடம் கொடுத்தாரு. யாரெல்லாம் வந்து தர்மத்துக்கு எதிராக செயல்படுறாங்களோ, யாரெல்லாம் கிருஷ்ண பக்திக்கு எதிராக செயல்படுறாங்களோ, யாரெல்லாம் அசுர குணம் படிச்சவங்களா இருக்கோ அவங்க எல்லாம் பகவானால தண்டிக்கப்படுவாங்க. அவங்க எல்லாம் பகவானால தண்டிக்கப்படுவாங்க. ஆனா பரசுராமர் வந்து எல்லா காலத்திலும் இருந்திருக்காரு. ராமாயண காலத்திலயும் பரசுராமர் இருந்திருக்காரு. ராமாயணம் எப்ப நடந்தது? ராமாயணம் எப்ப நடந்தது? அது தெரியுது, ராமர் காலத்துலதான். அது எப்போ, எந்த காலத்துல? திரேதாயுகத்துல. திரேதாயுகத்திலும் பரசுராமர் இருந்திருக்கிறார். திரேதாயுகத்துல ராமர் வந்து எதை உடைச்சாரு? எந்த வில்லு? சிவதனுசு. ராமர் சிவதனுசு உடைக்கும் போது அந்த சப்தம் வந்து 3 உலகத்துக்கும் கேட்டது. அப்பேற்பட்ட ஒரு சவுண்ட், பேர் இடி மாதிரி இருக்கு. பரசுராமர் தவம் பண்ணிட்டு இருந்தாரு. டபார்னு ஒரு சவுண்ட், தவம் போயிடுச்சு. என்ன நடந்தது? ஓ, யாரும் என் தவத்தை கெடுத்து விட்டார். பரசுராமர் ஒரு வில்லு வச்சிருக்காரு, விஷ்ணு தனுசு. அந்த விஷ்ணு தனுசோட வராரு, நேரா ராமரை பார்க்க வராரு. ஓ ராமா, நீதான் சிவதனுசியை உடைத்ததா? இது வந்து விஷ்ணு தனுசு, இதுக்கு நீ நானேற்று பார்க்கலாம் அப்படின்னு. ராமர் வந்து விஷ்ணு தனுசுக்கு நானேற்றார். அப்புறம் அந்த அம்பு தொடுத்து, இந்த ராமபானம் தன் இலக்கை தவறுனதே இல்லை, இது எங்க விடுறது அப்படின்னு. என் புண்ணிய கர்மாக்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா ராமாவதாரம் பரசுராமர் தெரியும், ராமர் முழுமுதற் கடவுள். அந்த ராமனுடைய அவதாரம் தான் இவர் பரசுராமர். அவரு பகவானுடைய அவதாரம். அதனால ராமரை வந்து அவரு நமஸ்காரம் பண்ணி மரியாதை செலுத்தி ராமர் பரசுராமருக்கு அன்பு செய்து, அதுக்கப்புறம் அடுத்தது மகாபாரதத்திலயும் பரசுராமர் வர்றாரு. மகாபாரதத்துல எங்க வர்றாரு பரசுராமர்? படிச்சிருந்தா தெரியும். எங்களுக்கெல்லாம் டிவி சினிமா பார்க்கவே நேரம் வந்து இந்த ராமாயணம் மகாபாரதம் கேட்டா நான் கேட்க சொல்லுவேன் இல்லையா? நீங்க வந்து லேட்டஸ்டா வந்த படத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டா நாங்க சொல்லுவோம். இங்க ராமாயணம் மகாபாரதம் கேட்டா நாங்க எப்படி சொல்லுவோம் இல்லையா? மகாபாரதத்துல எங்க வர ஆன்லைன்ல யாரும் பேசிட்டு இருக்காங்களே எங்க மகாபாரதத்துல? பீஷ்மருடைய குரு பரசுராமர். பரசுராமர் பீஷ்மருக்கு குரு, பரசுராமர் துரோணாச்சாரியருக்கு குரு, பரசுராமர் கர்ணனுக்கு குரு. ஆனா கர்ணன் ஏமாற்றி வித்தையை கத்துக்குவார். பரசுராமர்கிட்ட வந்து நான் உயர்ந்த குலத்தை சார்ந்தவன் பொய் சொல்லி கர்ணன் வித்தையை கத்துக்கிட்டார். அவர் எப்படி கண்டுபிடிச்சாரு பரசுராமரு? ஒரு நாள் பரசுராமர் வந்து கர்ணனுடைய தலையில மடியில தலை வச்சு தூங்கிட்டு இருப்பாரு. அப்போ ஒரு வண்டு வந்து தொடைய ஓட்ட போடும். ஆனா தன் குருவுடைய தூக்கம் போயிடக்கூடாதுன்னு சொல்லி கர்ணன் ரொம்ப கவனமா இருந்துகிட்டாரு, ரொம்ப கட்டுப்படுத்திக்கிட்டாரு. ஒரு கொசு கடிச்சா சும்மா இருக்குமா நம்ம? ஒரு கொசு கடிச்சா கொசு தீத்துருவோம் நம்ம, ஒரே அடிதான். ஆனா கர்ணனுடைய தொடைய வண்டு ஓட்ட போட்டு ரத்தம் பீறிட்டு வருது, அப்படியே டாலரேட் பண்ணிருக்காரு. ஒரு அப்படி பல்ல கடிச்சிட்டு இருக்காரு. பரசுராமர் எந்திரிச்சு பாக்குறாரு, கர்ணனுடைய தொட பூரா ரத்தம். நீ யாருன்னு கேட்டாரு. ஏன்னா இப்போ ஒரு அசுர பலம் சத்திரியனுக்கு தான் இருக்கு, ஒரு பிராமணனால இவ்வளவு தாங்கிக்க முடியாது. நீ யாரு சொல்லுனாரு. அப்ப ஒத்துக்கிட்டாரு, நான் உன்கிட்ட ஏமாத்தி வித்த கத்துக்கிட்டேன், அதெல்லாம் நீ மறந்து போயிடுவேன், சமயம் வருமா உனக்கு பிரயோஜனமே ஆகாது. சோ கர்ணனுடைய குரு பரசுராமர். அதே மாதிரி பீஷ்மருடைய குரு பரசுராமர். ஒரு சமயம் பரசுராமருக்கு கூட பீஷ்மரோட சண்டை போட வேண்டி வந்துருச்சு. குரு கூட்டே சண்டை போடும். எப்போ? 3 பொண்ணை பீஷ்மா கடத்திட்டு வந்துருவாரு. இதெல்லாம் அன்னைக்கே நடந்தது. இப்ப சினிமால பெருசா காமிச்சிட்டு இதெல்லாம் அன்னைக்கே பண்ணிட்டாரு பீஷ்மர்.
3 பொண்ணை கடத்திட்டு வந்தாரு. அம்பா, அம்பிகா, அம்பாலிகா 3 பொண்ணு. அதுல வந்து அம்பா சொல்லுவா, பீஷ்மா என்ன விட்டுரு, நான் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ண போறேன், என்ன விட்டுரும்பாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, தூக்கிட்டு வந்துரு. அப்புறம் கல்யாணம் பண்றோம் சொல்லுவா, நான் இவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அவ அனுப்பிச்சு விட்டுருவான். வேற ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்கா. அவ பாருங்க, வேத காலத்துல ஒரு பெண் இன்னொரு ஆணை நினைத்து கொண்டிருந்தால் இன்னொரு ஆண் கல்யாணம் பண்ண மாட்டாரு. ஓ, இவ ஏற்கனவே ஒருத்தரோட வாழ்ந்துகிட்டு இருக்கா, மனசால வாழ்ந்துட்டு இருக்கா, அப்ப எப்படி இவரை கல்யாணம் பண்ணிக்க? ரிஜெக்ட் பண்ணிட்டு. இப்போ தூக்கிட்டு போனதுனால காதலனும் கல்யாணம் பண்ண மாட்டேன்ட்டான். இவன் கல்யாணம் பண்ண வந்தவனு அவனும் கல்யாணம் பண்ண மாட்டான். அப்ப அம்பாவோட நிலைமை என்ன? பீஷ்மர் சொல்ல, நீதானே கல்யாணம் பண்ணிக்கணும், நீதானே தூக்கிட்டு போன. அந்த காலத்துல பொண்ணை கையை பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இப்ப கையை பிடிச்சிட்டே நடக்கிறாங்க. அப்புறம் அவ பார்த்தா எல்லா பொண்ணையும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அந்த பையனுக்கு, கலியுகத்துல. அந்த காலத்துல ஒரு பொண்ணு கையை பிடிச்சிருந்தா கல்யாணம், அவ்வளவுதான், பிடிச்சு போச்சு. அவனை அந்த பொண்ணை வேற யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. இப்போ கையை பிடிச்சி பாய் ஃப்ரெண்டு ஊரெல்லாம் சுத்துறான் கையை பிடிச்சிட்டு. அப்புறம் இங்க எல்லா பையனும் கல்யாணம் பண்ண வேண்டியதான் பார்த்தேன். கலியுகத்துல எல்லாம் தலைகீழ தான் நடக்குது. சரி, அப்ப என்னாச்சு? பீஷ்மர் சொன்ன, நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், நான் சபதம் எடுத்திருக்கேன், நான் பிரம்மச்சேரி இருப்பேன்னு சபதம் எடுத்திருக்கேன், நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். ஓ அப்படியா, இரு நான் குருட்ட போய் சொல்றேன். அவர் குருட்ட போறான். குரு மகாராஜ், ஓ பரசுராமரே, நீங்க நியாயம் சொல்லுங்க, உங்க சீடரை கையை பிடிச்சிருந்தாரு, கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறாரு. அப்படியா, நான் வரேன். பரசுராமர் வந்து, ஏ பீஷ்மா, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணினார். முடியாதுன்னு. அப்போ உனக்கு ரெண்டே வாய்ப்பு தான், உனக்கு ரெண்டே ஆப்ஷன் தான். ஒண்ணு அவளை கல்யாணம் பண்ணு, இல்ல என் கூட சண்டை போடணும்னு. குருவுக்கு எதிராக யாராவது சண்டை போடுவாங்களா? ஆனா பீஷ்மா வாக்கு கொடுத்துட்டாரு. அந்த வாக்குறுதியை காப்பாத்தலைன்னா என் குருக்கு தான் அவமானம். என்ன, பரசுராமுடைய சீடரா இருந்து வாக்கு கொடுத்துட்டு காப்பாத்தாம போயிட்டாரு அப்படின்னா குருவுக்கு அவமானம். அப்போ என் குருவுக்கு நான் அவமானத்தை கொடுக்கறத விட அவர் கையால நான் இறந்து போறது எவ்வளவு மேல் அப்படின்ட்டு என்ன பண்ணாரு, பீஷ்மர் சட்டை போட்டாரு. பரசுராமருக்கும் பீஷ்மருக்கும் பயங்கரமா சட்டை நடக்குது. பீஷ்மருக்கு பரசுராமர் தான் வித்த கத்து கொடுத்தாரு. ஆனா பரசுராமர் நிகரா சண்டை போடுறாரு. பயங்கரமான யுத்தம், அப்படி அஸ்திரங்கள்லாம் பறக்குது. நீங்க ராமாயணத்துல பாத்துருக்கீங்க, டிவியில பாத்துருக்கீங்களா? கலர் கலர் ரெண்டு அஸ்திரம் வந்து வெடிக்கும். அப்புறம் வெடிக்கும். இந்த மாதிரி இது உண்மை நடந்ததா? இதெல்லாம் சும்மா விளையாட்டுக்காக காமிக்கல. உண்மையாலுமே இந்த மாதிரி அதீதமான சக்தி வாய்ந்த அஸ்திரங்கள்லாம் இருக்கு, வெப்பன்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஒரு காலத்துல இருந்து அப்புறம் பார்த்து சண்டை போட்டு சண்டை முடியற மாதிரியே இல்லை. அப்புறம் திரும்பி தேவர்கள்ல பிராமணர்கள்ல வந்தாங்க. ஐயா பரசுராமரே, இந்த சண்டை தேவையே இல்லை, அவர் யாரு, உங்க சீடர் தானே, அவர் வாக்குறுதி வேற கொடுத்துருக்காரு, மன்னிச்சு விட்டுருங்க, போட்டு விடுங்க. நீங்க ஏன் அவர்கிட்ட போய், நீங்க ஒரு பிராமணர், அவரு கூட போய் சண்டை போட்டு இருக்கிறீங்களே, அவர் விடுங்க, உங்க சீடர் தானே, அவர் உங்களுக்காக அவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு, உங்க அது வாக்குறுதி மீறா உங்களுக்கு தானே அவமானம், விட்டுருங்க, பரவாயில்ல விடுங்க, அந்த பையன் பொழைச்சு போட்டு விட்டுருங்க. அப்புறம் தான் பரசுராமர் சண்டையை நிப்பாட்டு. சோ இப்படி எக்காலத்திலும் பரசுராமர் அவர் வந்து திரேதா யுகத்துல, துவாபர யுகத்துல, கலியுகத்துல இருக்காரு. ஆனா கலியுகத்துல பரசுராமர் பொறுமையா தவம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப மட்டும் பரசுராமர் கோடாரி எடுத்தா என்ன ஆகும்? ஒரு பையன் ரோட்ல நடமாட முடியாது, எல்லார் தலையும் சீவ வேண்டியதுதான். ஏன்னா எல்லா அசுரங்களா திரியும். எல்லாருக்கும் அசுர குணம், கோபம், பேராசை, காமம், அகங்காரம், பொய் அகங்காரம், ஆணவம், செருக்கு எல்லாம் தலைகால நடந்துட்டு இருக்கோம். தலைகால் புரியாம நடந்துட்டு இருக்கிறோம். இப்ப மட்டும் பரசுராமர் கோடாரி எடுத்தாரு, ஒரு பையன் ரோட்ல நடமாட முடியாது. பரசுராமர் பேசாம தவம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனாலதான் கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, பரசுராமரை தவம் பண்ண வச்சுட்டு அவர் சைத்தன்ய மகாபிரபு வந்துட்டார். கிருஷ்ணர் என்னவா வந்தாரு? கலியுகத்துல 500 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் என்னவா வந்தாரு? சைத்தன்ய மகாபிரபு. இவர் என்ன ஆயுதம் கொண்டு வந்திருக்காரு? கையில என்ன இருக்குன்னு பாருங்க. அவர் கையில எதா இருக்கா? சைத்தன்ய மகாபிரபு கையில கோடாரி இருக்கா? அவர் கையில வந்து வில்லு அம்பு இருக்கா? அவர் கையில சுதர்சன சக்கரம் இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. அப்ப அவர் என்ன ஆயுதம் கொண்டு வந்தாரு? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் ராம் ஹரே ஹரே. இதுதான் ஆயுதம். சைத்தன்ய மகாபிரபு கொண்டு வந்த ஆயுதம் வந்து ஹரிநாமம். ஏன்னா கிருஷ்ணர் பார்த்தாரு, கலியுகத்துல கொல்லணும்னா ஒரு பையன் ரோட்ல நடமாட மாட்டான், எல்லாரையும் கொல்ல வேண்டியது வரும். பேசாம இந்த அசுரங்களை கொல்றதை விட இவங்க அசுர குணத்தை கொன்றலாம். இந்த அசுரங்களை கொல்றதை விட இவங்க அசுர குணத்தை கொன்றலாம். அதனால நான் இந்த அவதாரத்துல, இந்த சைத்தன்ய மகாபிரபு அவதாரத்துல, இந்த சைதன்ய மகாபிரபுவா நான் அவதரிக்க போறேன். இதுல வந்து நான் ஆயுதம் ஒண்ணு எடுத்துட்டு போக மாட்டேன், நான் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை ஆயுதம் எடுத்துட்டு போவேன். அது கருணை அவதாரம், கருணையே உருவான அவதாரம். யாரு? சைதன்ய மகாபிரபு. அவர் என்ன ஆயுதம் கொண்டு வந்தாரு? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே. இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் இதயத்துக்குள்ள போய் அங்க குடியிருக்கிற கார்த்திகராஜன் மாதிரி அசுருக்கு நிறைய பேர் இருக்காங்க.
காமம், கோபம், பேராசை எல்லாம் பீஸ் பீஸ் ஆயிடும் இல்ல, கரெக்டா? அப்ப கார்த்தி வீரியாஜன்கிற சத்திரிய அரசனை கொன்னது யாரு? கார்த்தி வீரியாஜனுங்கிற சத்திரிய அரசனை கொன்னது யாரு? பரசுராமர். அப்ப நம்ம இதயத்துல இருக்கிற அசுரனை யாரு கொல்லணும்? அவர் தான் வரணும். அந்த பரசுராமர் இப்ப எங்க இருக்காரு? தவம் பண்றாரு. அப்புறம் என்ன ரூபத்துல இருக்கிறாரு? அவர் நாம ரூபத்துல இருக்காரு. ஹரே கிருஷ்ணா மந்திரத்துல ராமா இருக்கா? ஹரே கிருஷ்ணா மந்திரத்துல ராமா இருக்கு இல்லையா? ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே. இந்த மந்திரம் ஜபிக்கும் போது நம்ம பிரார்த்தனை பண்ணணும். எத்தனை ராமர் இருக்காங்க தெரியுமா? எத்தனை ராமர் இருக்காங்க? ராமன் எத்தனை ராமன்? 3 ராமர் இருக்காங்க. ஒண்ணு ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு, இன்னொருத்தரு பலராமர், இன்னொருத்தரு பரசுராமர். அப்ப இந்த ராமர்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணணும், ஓ ராமா, பரசுராமா, நீங்க இந்த கர்வம் பிடிச்ச, திமிரு பிடிச்ச, அகங்காரம் பிடிச்ச சத்திரியர் எல்லாம் கொண்டுட்டீங்க. இப்ப என் இதயத்துல எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த அசுரங்களை எங்க போனாங்க? நம்ம இதயத்துல வந்து உட்கார்ந்துருக்காங்க. அப்ப இவங்களை யார் கொல்லுவா? பரசுராமர் தான் வரணும். அதனால பகவான் நாம ரூபத்துல வந்துட்டாரு. இப்போ ஹரே கிருஷ்ண மந்திரம் உள்ள போய் என்ன பண்ணும்? இந்த அசுரங்கள் எல்லாம் கொல்லும். அகங்காரம், ஆணவம், கர்வம், திமிரு இதெல்லாம் உள்ளுக்குள்ள நிறைய இருக்கா இல்லையா? இதெல்லாம் போகணும்னா நம்ம பகவான்கிட்ட பிரார்த்தனை. எப்படி பிரார்த்தனை பண்ணோம்? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் की परशुराम अवतार, राइट? गंगा श्रीमद भागवतम की